இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வாழ்க்கை எவ்வளவு சர்ப்ரைஸா இருக்கு. இயற்கையை புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு சின்ன புள்ளி மாதிரி அப்படிதான் இருக்கு. அது லேப்டாப் லேப்டாப் லேப்டாப்னு துடிக்குது. அந்த புள்ளி அப்படியே பெருசா வளர்ந்து அது ஒரு குழந்தையா மாறி அது பிறந்து இதோ இவ்வளவு பெரிய மனுஷனா மாறுதில்ல. இயற்கையோட மேஜிக்கு முன்னாடி மனுஷன் ஒண்ணுமே இல்ல. மகேஷ், எப்படா உன் குழந்தைய பாப்ப? எப்போ அவனை உன் கையால தூக்குவ? அஞ்சலி, தப்பா எடுத்துக்காத. இப்பெல்லாம் என்னன்னே தெரியல. உன் மேல இருக்கிற அக்கறையை விட நமக்கு பிறக்க போற அந்த குழந்தை மேல இருக்கிற அக்கறை, அஃபெக்ஷன் அதிகமாகிட்டே போகுது. நீ எவ்வளவு திட்டினாலும் ஹர்ட் பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் கூட கோவமே வர மாட்டேங்குது அஞ்சலி. ஏன்னா உனக்குள்ள என்னோட உயிர் இருக்குல்ல. இந்த காதலிய பாக்குறதுக்கு வெயிட் பண்ணும்போது அந்த வெயிட்டிங் பீரியட் ரொம்ப லென்த்தா தெரியும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உன்னை லவ் பண்ணும்போது எனக்கு அது தோணி இருக்கு. அதை விட என் குழந்தை எப்ப பார்க்க போறோங்கிற ஆர்வம் இன்னும் அதிகமா இருக்கு அஞ்சலி. இன்னொரு 6 மாசம் எப்படி போக போகுதுன்னே தெரியலையே. அஞ்சலி கால் பண்ணி பாப்போமா? அவ ஏதாவது சொன்னா உடனே கோவப்படக்கூடாதுடா. ஓகே, உன் குழந்தைய மட்டும் நினைச்சு சந்தோஷமா இருக்கணும். பெருசு இவன் பண்றதுலாம் ரொம்ப கிரிஞ்ச் ஆகுதுல்ல. இவன் பாக்குறதுக்கு தான் அந்த கோட் ஷூட்லாம் போட்டுக்கிறான். ஆனா அவன் உலக மகா கிரிஞ்சு, ஒன்னா நம்பர். ஏன் காது பொத்துனாலும் இவன் கத்துற கத்து காதுக்குள்ள அப்படியே கொயினுது. அர்ஜுன், இந்தா இந்தா வாங்கிக்கோ. இந்தாடா வாங்கிக்கோடா. புடி வாங்கிக்கோ. நான் இங்க இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. 24 மணி நேரமும் நான் இந்த வீட்டை பத்தியும் என் அஞ்சலியை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருப்பேன். என் அஞ்சலிக்கு ஒரு சின்ன தும்மல் வந்தா கூட எனக்கு தூக்கம் வராது. ஒரு கேரிங்கா கிடாராம். அதனால கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. அந்த மெக்கானிக் ஷெட் பக்கம் போகாம இருந்தா நல்லா இருக்கும். அடடடடடடா, அப்படியே அறுத்து தள்ளுறாரு. என்ன அஞ்சலி, இப்ப கிளம்புறியா இல்லையா? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். போ. சரி 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 ஓகே. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. நீ போய் தூங்கு. கொசுவலை போட்டுக்கோ அஞ்சலி. கொசு எதுவும் கடிச்சிட போகுது. அவன் ஓவரா போயினுக்கிறான் தான். இங்க கொசு தொல்லை வேற ரொம்ப அதிகமா இருக்கும். காயில் எதுவும் கொளுத்தி வைக்காதீங்க, ஹெல்த்துக்கு ஆகாது அஞ்சலி. நாளைக்கே சொல்லி கொசு மருந்து அடிக்க சொல்றேன். மச்சான் 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 நில்லு மச்சான். ஏற்கனவே உன் மேல வச்சிருந்த கோவத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நீ எதுவும் பண்ணிராத. அஞ்சலிய பத்திரமா பாத்துக்கோ. ரொம்ப கவனம் மச்சான். அஞ்சலி ஏன் பொண்டாட்டி. டாடா. அஞ்சலி, என்னம்மா? என்னால முடியலம்மா. இவனை மொத்தமா தலை முழுகவும் முடியல, இவன் கூட சேர்ந்து வாழவும் முடியல. இல்ல நான் என்னதான் செய்யறது? ஏண்டா கர்ப்பமானோ, ஏண்டா இந்த குழந்தை என் வயித்துல இருக்குன்னு தோணுதுமா.
அஞ்சலி, அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. அந்த உயிர் என்ன பண்ணும்? அம்மா, இந்த குழந்தைக்காக தானே அவன் என்ன சுத்தி சுத்தி வந்து டார்ச்சர் பண்றான். இல்லம்மா, நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. கோவமா பேசினா கோர்ட்டுக்கு போறான். ஒதுங்கி ஓடலான்னு பார்த்தா ஆர்டர்னு பின்னாடியே வரான். இன்னைக்கு ஸ்கேனிங் ரூம்குள்ள அவன் உட்காரும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? வாழ்க்கையில என்ன இந்த நிலைமைக்கு தள்ளிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிறாம்மா. அம்மா, என்னால தாங்கவே முடியல. அஞ்சலி, அழாதம்மா. இப்போ உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை குழந்தைதாம்மா. இப்ப நீ வருத்தப்படக்கூடாது. அந்த ஆள் என்னமோ பண்ணிட்டு போறான். இத பத்தியெல்லாம் நீ யோசிக்காத. ஏதாவது ஒரு வழி பிறக்கும். அவனை விட்டு மொத்தமா ஒதுங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? அது வரைக்கும் நாம இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தாண்டா ஆகணும். மனசை விட்டுறக்கூடாதுடா தங்கம். ச்சே, இந்த மகேஷால நம்ம பொண்ணு ரொம்பவே கஷ்டப்படுறா. நாளுக்கு நாள் அவன் அராஜகம் அதிகமாயிட்டே போகுது. அவனை என்ன பண்றதுன்னே தெரியலையே. சரி, உனக்கு இந்த பொண்டாட்டி புள்ள குடும்பம் குட்டி இதெல்லாம் எதுவும் இல்லையா? இங்கேயே சுத்தி நிக்கிற என்ன கதை வந்து? எனக்கு தான் யாரும் கிடையாது, நான் ஒண்டி கட்டேன். வேற வழி இல்லாம எங்கே டேரா போட்டு உக்காந்துங்கிறேன். உனக்குண்ணா தலையெழுத்தா? பொண்டாட்டி புள்ளைய பார்க்காம எங்கேயும் போவாத, எங்கேயே சுத்தி நிக்கிற? ஊர் பக்கம் போக வேண்டியதானே? உனக்கு ஒரு உண்மை தெரியுமாடா? இதெல்லாம் என் குடும்பத்துக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ சொல்ற சத்யா, இப்போ என் குடும்பம் என் பக்கத்துல தான் இருக்கு. கேட்டனா மனசுக்குள்ள தான் இருக்குதுன்னு இந்த கிரேசி மோகன் காமெல்லாம் போட்டுன்னு இருப்பேன். ஓயோ, இந்த பாரு, நீ சொல்றதெல்லாம் அந்த கடவுளுக்கு தான் தெரியும். சரி, நான் போய் தூங்குறேன். நான் போறேன்னு நினைச்சேன் ஜன்னலாண்ட போய் ஃபீலிங்கா நின்று பார்த்துன்னு வச்சுக்கோ. அப்புறம் சீன் ஆயிடும், நான் அதுவும் பண்ண முடியாது. பாத்துக்கோ. ஏய் சத்யா, என்னப்பா கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. எப்ப பார்த்தாலும் மரியாதை இல்லாம யோன்னு என்ன பேசிட்டு இருக்கியே. மரியாதையா அங்கிள் ஒரு சாருன்னு கூப்பிடலாம்ல. டேய், நான் பெரிய மனுஷன் தானடா. மரியாதையா? அதெல்லாம் தானா வரணும். இப்பெல்லாம் கேட்டு வாங்கிட கூடாது. மரியாதையா? சரி, நான் இப்போ உனக்கு மரியாதை கொடுக்கணும், என்ன பண்ணுவீங்க சாரு? டேய், வயசுக்காவது மரியாதை கொடுறா. இப்படி இந்த அத்தை வீட்டு ஜனம் ரெடி பார்க்குறாங்க பாரு, அவங்களாம் அந்த சாரு மோரு அங்கிள் இப்பெல்லாம் நல்ல பேர் வச்செல்லாம் கூட முடியாது. நான் போய் படுக்கிறேன். ஸோ அம்மா அத்தை வீட்டு கதை எட்டி பார்த்துன்னு வயசானாலே இப்படி தான் போல இருக்குது.